20,000 ரூபா வாங்கிட்டு தொந்தரவு பண்ணுறேன். வேலை காலன்னு கூட பார்க்காம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இரக்க மனசே இல்லை என விவசாயி சாகும் தருவாயில் அளித்த மரண வாக்கு மூலம்தான் இவை. இறக்க மனசே இல்லை அந்த பஞ்சாயத்து. கடந்த மாதம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை KK நகர் பகுதியைச் சேர்ந்த வீரகுமார் என்ற விவசாயி வீட்டில் விஷமருந்தி மயங்கி விழுந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் வீரகுமாரை சிகிச்சைக்காக உரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வீரகுமார் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்துள்ளார். வீரகுமாரின் மரணம் குறித்து போலீசார் விசாரணை செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. வீரகுமார் கடந்த நவம்பர் 19ஆம் தேதியன்று எட்டுக்குடி பகுதியில் மது அருந்திவிட்டு பைக்கில் 10 மது பாட்டில்களோடு சென்றுள்ளார். அப்போது திருக்குவளை பெட்ரோல் பங்க் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வீரகுமாரின் வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து வாகனத்தை காவல் நிலையத்தில் வந்து எடுத்துச் செல்லும்படி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 20 நாட்களாகியும் வீரகுமார் வாகனத்தை எடுக்க காவல் நிலையம் வராததால் திருக்குவளை SI மகாலட்சுமி என்பவர் வீரகுமார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது 20,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என பெண் SI கேட்டதாகவும் வீரகுமார் இறப்பதற்கு முன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் விஷம் அருந்தியதாக வீரகுமார் குறிப்பிட்டுள்ளார். வீட்டிலே வந்து கூப்பிட்டு பேச போடுவாங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு ஆட்டோ போட்டு வந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீரகுமாரின் உடலை அவரது உறவினர்கள் சாலையில் வைத்து சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் திருக்குவளை துணை தாசில்தார் எழிலரசி சம்பவ இடத்திற்கு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டக்காரர்கள் மறியலை கைவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர் தேக்குவளை உதவி காவல் ஆய்வாளர் மகாலட்சுமியிடம் விளக்கம் கேட்டபோது இது குறித்து தனக்கு தெரியாது, தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார்.